Truke அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து Fit Pro அப்படிங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்ல உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மேலும் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, பேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Truke அப்படிங்கிற ஒரு புது பிராண்ட்ல இருந்து Fit Pro அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட். இந்த ஹெட்செட்ல உள்ள பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, மேலும் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பாக்ஸை வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் இந்த Fit Pro எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்க்கும்போது இது ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் பேரிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெட்செட்டை எடுக்கும் போதே பேர் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. இது போக காதில் நல்லா ஃபிட்டாக இருக்கும், பேஸ் நல்லா இருக்கும். 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஹெட்செட்டில் 4.5 மணி நேரம் வரையும் பாட்டு கேட்கலாம் சொல்லியிருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ப்ளூடூத் 5.0 டிவைசஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பேட்டரியோட டியூரேஷன் அது மாதிரியான சில விஷயங்கள் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். பாக்ஸோட கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து வாரண்டி கார்டு இருக்குது. அடுத்த நமக்கு வந்து ட்ரூக்கோட Fit Proவோட ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குது. இது போக க்ரீன் மற்றும் பிளாக் கலர்லையும் வருது. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் USB Type-C போர்ட் சார்ஜிங்காக இருக்குது. இந்த வயர்லெஸ் இயர்பட்ஸோட கேஸை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு ரப்பரைஸ் ஃபினிஷில் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எட்ஜஸ் ஃபுல்லுமே வந்து கர்வ் பண்ணியிருக்கிற காரணத்தினால பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. மேலும் வந்து எர்கனாமிக்ஸாக இருக்கிற காரணத்தினால வந்து நமக்கு ரொம்ப ஒன்றும் வெயிட்டும் தெரியல. ஸோ நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கேஸுக்கு பேக் சைடில் நமக்கு வந்து USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. மேலும் வந்து சைடில் வந்து ஒரு LED இண்டிகேட்டரும் இருக்குது. சார்ஜ் ஆகிறது காட்டுறதுமாக கேஸ்க்கு பேக் சைடில் உள்ள எல்இடியும் உள்ள வந்து ஹெட்செட்டில் ரெட் கலரில் எல்இடி எரியும். இது போக சென்டரில் 4 லெவலில் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் காட்டும். ஸோ அதை வச்சு பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹெட்செட்டை வந்து எடுக்கும் போது வந்து இன்ஸ்டண்ட்டாக பேர் பண்ணுற ஃபீச்சரும் இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பேரிங் இந்த ஹெட்செட்டில் இருக்குது. பாக்ஸில் இருந்து இந்த ஹெட்செட்டை எடுக்கும் போதே வந்து ப்ளூ கலர் மற்றும் ரெட் கலர் லைட்டிங் எரியும். இது மூலமாக பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹெட்செட்டில் வந்து ஒரு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது மூலமாக தொடர்ந்து 4.5 மணி நேரம் பாட்டு கேட்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸில் வந்து 500 mAh பேட்டரி வருது. இது மூலமாக 24 மணி நேரம் வரையும் பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 48 கிராம் இதோட வெயிட் வருது. மேலும் வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே 1 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரூக் வந்து சொல்லியிருக்காங்க. சார்ஜிங்கோட இன்புட் பவரை பொறுத்தவரையும் இது வந்து 5 வாட்டில் வந்து சார்ஜ் ஆகும். அடுத்ததாக இது வந்து ப்ளூடூத்தில் எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஹெட்செட்டை எடுத்த உடனே ப்ளூ கலர் மற்றும் ரெட் கலர் லைட்டில் மாற்றி அல்டர்னேட்டிவாக இந்த ஹெட்செட்டோட லைட் வந்து எரியும். இதன் மூலமாக வந்து அது பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி அதை வந்து நியூ டிவைஸ் பேர் பண்ணுங்கள். இது வந்து Truke Fit Pro அப்படிங்கிற அந்த டிவைஸ் தெரியும். ஸோ இதை டேப் பண்ணிவிட்டு பேர் பண்ணிடுங்க. ஸோ பேர் ஆப்ஷன் கேட்ட உடனே பேரிங் எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலர் லைட் மட்டும் அதில் வந்து எரியும். ஸோ இதன் மூலமாக அது பேர் ஆகிட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹெட்செட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த Truke அப்படிங்கிற ஹெட்செட்டில் சைடில் உள்ள பட்டன் மூலமாக நீங்கள் வந்து ஹெட்செட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். முதல்ல லெஃப்ட் சைடில் உள்ள இயர்பட்ஸில் வச்சு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வந்து பாட்டை வந்து பாஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ஆனால் இதில் வந்து அடுத்த ட்ராக் போகிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. மற்றபடி பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை ஹெட்செட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகுது. இந்த லெஃப்ட் சைடு ஹெட்செட்டை வந்து டேப் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ண முடியும். அது வந்து ரைட் சைடு ஹெட்செட்டை வந்து சிங்கிள் டேப் பண்ணும்போது வழக்கம் போல் பாட்டை வந்து பாஸ் மற்றும் ப்ளே வந்து பண்ண முடியும். அதுவே ரைட் சைடு இயர்பட்ஸை வந்து டபுள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து ரீசெண்டாக கால் பண்ண காலருக்கு ஃபோன் போகும். ஸோ இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. மேலும் இன்கமிங் காலை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த கால் கட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கமிங் காலுக்கு காலும் எனேபிள் ஆகும். மேலும் இந்த ஹெட்செட்டை பேர் பண்ண உடனே சென்டரில் இருக்க அந்த பட்டனை டேப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிப்பாட்டின இந்த ட்ராக்ல இருந்து பாட ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஆப்ஷன் இல்லை. அடுத்ததாக ஃபிட்டை பற்றி பார்க்கலாம். ஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டால்ஃபின் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் வந்து நல்லாவே ஃபிட் ஆகுது. அவ்வளோ ஈஸியாக வந்து உழலை. ஸோ இண்டோர் யூசேஜுக்கு கண்டிப்பாக வந்து இது நல்லாவே ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் வந்து ஹெட்செட்டை எடுக்கும்போது வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. காரணம் எடுக்கும்போது ஈஸியாக ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது பேஸ், ட்ரிபிள் மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஹெட்செட்டில் இருக்குது. லோஸ் அண்ட் மிட்ஸ் கூட நல்லாவே இருந்துச்சு. இந்த பேஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமான பேஸ் இல்லை, மற்றபடி நார்மலான பேஸ் இருக்குது. சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மஃபிள் ஆகாமல் நல்லாவே கேட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஹெட்செட்டாக வருது. மேலும் அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி கூட இதில் வந்து நல்லாவே இருக்குது. வெறும் 999 ரூபா அப்படிங்கிற விலையில் வந்து இது அமேசான் வெப்சைட்டில் வந்து கிடைக்குது.
இந்த 13mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேஸில் வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 டைம் வரையும் இந்த இயர்பட்ஸ் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல விதமான அட்வான்டேஜோட இந்த ஹெட்செட் வருது. சவுண்ட் குவாலிட்டி கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த ட்ரூக்கோட ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்டில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் போன்ற முழு விஷயத்தையும் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல கேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். கேஸை பொறுத்தவரை இந்த வெளியே வந்து டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரப்பரைஸ்டு ஃபீல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எட்ஜஸ் வந்து கர்வ் பண்ணியிருக்கிற காரணத்தினால வந்து ஈஸியாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சு எங்கேயும் கொண்டு போக முடியும். அது போக இதில் வந்து டிராவல் ஸ்ட்ரிப்பும் கொடுக்குற காரணத்தினால வந்து டேரெக்டாக வந்து ஃபிங்கரில் மாட்டி எங்கேயும் வந்து கொண்டு போகலாம். ஸோ ஹெட்செட்டோட இந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது டால்ஃபின் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்செட் வந்து ஈஸியாக உள்ள மாட்டேங்குது. ஸோ ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ எடுக்கும்போது வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. காரணம் வந்து சில நேரம் கையில் வந்து ஸ்லிப்பாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து எடுக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து காதில் மாட்டிட்டோன்னா வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் ஜாக்கிங் மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக ட்ரை பண்ண முடியாட்டாலும் இண்டோர் யூசேஜுக்கு இது நல்லாவே இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டிசைன் கொடுத்த காரணத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெட்செட் வந்து காது வந்து வெளியே ஸ்லிப்பாகி விடலை. மேலும் இந்த ஹெட்செட்டில் வந்து நாய்ஸ் ஐசோலேஷன் ஃபீச்சர் கிடையாது. அதனால வந்து வெளியே உள்ள சவுண்ட் வந்து கேட்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது போக வந்து பாட்டு கேட்கும்போது வந்து ஹைஸ் மிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ல கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இந்த ஹெட்செட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கால் பண்ணும்போது கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ என்னோட வாய்ஸ் வந்து ஆப்போசிட் ஒரு நபருக்கு நல்லா கன்வே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல வந்து என்ன பேசுகிறாங்களோ அது வந்து எனக்கு கிளியராக கேட்டுச்சு. ஸோ மைக்ரோஃபோன் அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி இதில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக வந்து இந்த பேஸ் வந்து ஓரளவு இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது செட் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 1-2 காம்ப்ரமைசஸ், குறிப்பாக வந்து இந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபீச்சரில் மற்றபடி வந்து கால் அட்டன் பண்ணுறது அது போக பாஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஹெட்செட்டில் கொடுக்குறாங்க. ஸோ 1000 ரூபாய்க்குள்ள வந்து எதிர்பார்க்கறதோட இந்த ஹெட்செட் வந்து ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் வந்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது 1000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பை லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்க சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.